ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வெளியில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ஈவினிங் டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கார சட்னியும் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த போண்டா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். போண்டா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கங்க. புளிக்காத தயிராக இருக்கணும். அவ்வளோதான், இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்து எடுத்துக்கணும். அதிகமாக ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கை வச்சு தான் நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுருக்கேன். நீங்கள் கரண்டி போட்டு கலந்து விட்றாந்தா கூட கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு நம்ம இந்த போண்டாவை செய்யலாம். அது மட்டும் இல்லை, இதை ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் டீ போடுற டயத்தில் கூட ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுக்கலாம். மாவை நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல மாவை கொஞ்சம் தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் போண்டாவை எண்ணெயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். சமையல் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மாவை கொஞ்சம் அடித்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. நல்ல மாவு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் போண்டா நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். மாவை இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ஸ்டவ்வில் நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சா என்னென்னு பார்க்குறதுக்காக கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக விட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னா அதுவே எலும்பி மேலே அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து எலும்பி அழகாக மேலே வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் போண்டா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ போண்டா எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா தான் போண்டா வந்து ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். அதே சமயத்தில் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சட்டுன்னு வெளியில் கரைஞ்சி போயிடும். உள்ளே வேகாமல் மாவா அப்படியே இருக்கும். பாருங்கள், நம்ம போண்டா எல்லாம் சேர்த்த உடனே எவ்வளோ அழகாக எலும்பி அதுவே மேலே வந்துடுது. அதே போல் போண்டா வெந்து வந்த உடனே அழகாக எலும்பி மேலே வந்துடும். நமக்கு சின்ன சின்ன கேப் கிடைக்கிற இடத்துலலாம் மாவு சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டியெல்லாம் வராது. அழகாக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வந்துடும். இப்போ இந்த பாத்திரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ போண்டா சேர்க்க முடியும் அந்த அளவுக்கு நான் போண்டா சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பக்கம் இது வேகட்டும். அதுக்கப்புறமா நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நல்லா லைட்டாக ஒரு கோல்டன் கலராக செவந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். நல்லா 2 பக்கமே கோல்டன் கலரில் செவந்து வெளியில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக உள்ள ஸ்பாஞ்சியாக வெந்து வந்த உடனே நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வந்துருச்சு. இது எல்லாத்தையும் அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வர சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் சூப்பரான போண்டா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டீ சாப்பிட்ற டயத்தில் இதை விட ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு இருக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்க மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லா போண்டாவையுமே நான் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது உள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் வெளியில் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.